ஹாய் வீவர்ஸ். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து 4 டைம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுகிறதுக்கு, வரி விதிப்பை பற்றி பேசுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த காலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டென்ஷனலாக வந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தவிர்த்துருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து நினைக்கிற மாரி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி கிடையாது உலகத் தலைவர்கள் பேசிக்கிறது. உதாரணத்துக்கு நாம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பேசணுன்னா என்ன பண்ணலாம், பாத்ரூம்லேருந்து பேசலாம், போயிட்டு இருக்கப்போ பேசலாம், எங்கேருந்து வேணாலும் பேசலாம். ஆனால் உலகத் தலைவர்கள்லாம் பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து ஒரு பிளான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதேமாரி பேச போகிறாங்க அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருவாங்க. அதேமாரி அதை வந்து அடுத்த நாட்டு தலைவர் யார்கிட்ட பேச போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. கன்வே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கால் வந்து கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கான இதெல்லாம் எடுப்பாங்க, முயற்சி எடுப்பாங்க சொல்லி வச்சுட்டு. இப்போ இதேமாரி நடந்ததுக்கப்புறமும் 4 டைம் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இது அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, நீ பேசுகிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள், முன்னாடி மாரி பெரிய ஆள் கிடையாது அப்படின்ட்டு இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக. ஏன்னா இதெல்லாம் பிளான்டு காலில் இதுமாரி பண்ணுறதுன்றது வந்து மிகப்பெரிய அவமானத்தை நோஸ் கட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வேணுன்னே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முன்னாடி நான் சொன்ன மாரி என்னென்னு பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவோட இந்த 25% வரி விதிப்பு என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவங்க அந்த ஃபோனை எடுத்திருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த வரி விதிப்பை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனது இல்லாத எக்ஸ்ட்ரா பிட்டை வேறு என்ன பண்ணியிருப்பார், பொது வழியில் போட்டிருப்பார். நான் சொன்னேன், அப்புறம் மோடி வந்து எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு, சில விஷயங்கள்லாம் வந்து செய்ய மாட்டேன்னு என்கிட்ட உறுதிமொழி அளித்தார், அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த வரி விதிப்பை பின்வாங்கிக்கிறோம், எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் கொடுப்பாரு. ஆனால் பேசுனது ஒன்றா இருக்கும், இது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு தன்னை வந்து பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக முயற்சி எடுப்பார். இந்தமாரி அனாவசியமாக இவர் வந்து தொடர்ந்து வந்து ட்விட்டரு இந்தமாரி விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்காருன்றதுனால என்ன பண்ணுறாரு, இவரோட காலை நம்ம எடுக்காத விடுறது தான் வந்து உசிதம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து எடுக்காதையே அந்த காலை விட்டுட்டார். இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மன் பத்திரிகை இருக்குது இல்லைங்களா, அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்டென்ஷனலாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கசிய விட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா முன்னாடி வந்து இந்தியா வந்து லேசாக விட்டுடும். ஆக்சுவலாக இதை பெருசுப்படுத்தாத, இதை வெளியில் சொல்லாத என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே வெளியில் சொல்லாத விட்டுருவாங்க. ஆனால் இப்போலாம் வேணுன்னே என்ன பண்ணுறாங்க, வெளியில் கசிய விட்றாங்க. கசிய விட்டது என்ன ஆகிடுது, மிகப்பெரிய அவமானத்தை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துடுது. இப்போ அதோடு இல்லாத இவங்க என்ன பண்ணுறாங்க, சைனா, ரஷ்யா, இந்த பிரேசில் அதேமாரி உணவு தேவைகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பியிருக்கிற நாடுகள் கூட மிக நெருக்கமாக இருக்காங்க. அதேமாரி இப்போ வந்து ஷாங்காயில் வந்து ஒத்துழைப்பு மாநாடு இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் வந்து கலந்துக்கிறதுக்கான இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அவர் போகிறதுக்காக ரெடியாக இருக்கிறாச்சு. இப்போ ஜப்பான் போயிருக்காங்க. ஜப்பான்லேருந்து நேரடியாக அடுத்தது எங்கே போகிறாங்கன்னா சைனாவுக்கு தான் போகிறாங்க. அதாவது சீனாவும் இந்தியாவும் என்னென்னா மிக எதிரி நாடுகள்ன்றதை விட அதாவது வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடுகள். அந்த 2 நாடுகளுக்குள்ளே போட்டி அதிகம் இருக்குது, பொறாமையெல்லாம் அதிகமாக இருக்குது. சைனாக்காரன் என்ன பண்ணுறான்னா, நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்குறோம், இந்தியாவுக்கு எவ்வளோ இடைஞ்சலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ இடைஞ்சலை கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து என்ன பண்ணுறாங்க, இணக்கமாக வருது. இந்தியாவோட இணக்கமாக வருதுன்றதே வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய அடி தான் இது. இதேமாரி இந்தியா வந்து பண்ண ஆரம்பித்தோடனே உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் முடியுதுன்றப்ப நாம் ஏன் அதேமாரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகளும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து அதேமாரி செய்யறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அமெரிக்கா வந்து இந்த வரி விதிப்புன்றது கேலிக்குறி ஆகிடுச்சதோடு இல்லாத அமெரிக்காவுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாடுகளும் இதை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவா நான் பெரிய பெரிய ஆளா நீனு அப்படின்ற மாதிரி. அதாவது பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருந்த டைமில் இந்தியா வந்து துணிஞ்சு ஓங்கி ஓங்கி மூஞ்சிலே குத்துனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, அமெரிக்காவோட பெரிய அண்ணன் ஸ்டேட்டஸ் வந்து போயிடுச்சு. அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வீராப்பா வந்து திரும்பவும் வந்து அப்படியே மேலோட்டமாக பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க. அமெரிக்கா முன்னாடி மாரிலாம் கிடையாது. இப்போ வந்து அதோட பொருளாதாரம் எல்லாமே வந்து மிக வேகமாக வந்து சரிஞ்சிட்டு வருது. இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட வரி விதிப்பு வந்து இந்திய பொருட்களை வந்து கடல்லே வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்டாங்க இல்லைங்களா, இந்த இறால்கள் அதெல்லாம் வந்து கம்மியான அளவு தான். அதேமாரி திருப்பி அனுப்பினவொடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இந்தியா வந்து மாற்று சந்தைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்று சந்தைகளாக என்ன பண்ணுறாங்க, சைனாக்காரங்களே ஒத்துக்கிறாங்க, எனக்கு கொடுங்க. பிரேசில் இதேமாரி நட்பு நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க,
அந்த சந்தைகளை வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒத்துழைப்பெல்லாம் வந்து இதாகிட்டுருக்கு. அதேமாரி இந்தியாவிலேருந்து முக்கியமான பொருட்கள்லாம் போகுது இல்லைங்களா, அதாவது மினரல்ஸு, முக்கியமான மினரல்ஸு, சைனாலேருந்து போகிற மினரல்ஸு, அடுத்தது வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மருந்து பொருட்கள், மிக முக்கியமான பொருட்கள்லாம் நிறையா வந்து அவங்க என்ன பண்ண அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. அதோட அளவு வந்து இந்தியா குறைக்க ஆரம்பிச்சிச்சு. குறைக்க ஆரம்பித்த உடனே உயிர்காக்கும் மருந்துகள் எல்லாமே அங்கே வந்து பற்றாக்குறை ஆகிட்டு அங்கே மிகப்பெரிய வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்குது. ஏன்னா அவங்களால திடீர்னு அந்த மாரி மருந்துகளை உற்பத்தி பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டும் டக்குன்னு தேட முடியாது. ஆல்டர்னேட் தேடினா கூட இந்தியாவோட சீப்பான இது வந்து இம்போர்ட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து காஸ்ட் கிடையாது. ஸோ இதேமாரி ஒரு அதாவது இடியாப்ப சிக்கலில் வந்து அமெரிக்கா வந்து மாட்டிக்கிட்டு தவிக்குது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அமெரிக்காவோட அந்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட அட்வைசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பண்ண அந்த முட்டாள்தனம், அவர் கொடுக்கக்கூடிய ஐடியாக்களை கண்மூடித்தனமாக இவர் வந்து செயல்படுத்துறது ஒரு காரணம். ஜேன் வான்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது துணை அதிபர், இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் உங்களை நீக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அதிபராக பதவி வைக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முருகலும் போயிட்டுருக்கு. அவங்களோட கட்சிக்குள்ளாரே பல பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது. பாப்போம் டொனால்டு ட்ரம்ப் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாரு போகிறாருன்ட்டு. அடுத்தது இப்படி அமெரிக்காவோட இமேஜ் வந்து படு மோசமாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வேறு வழியே தெரியல. எப்படியாவது வந்து இந்தியாவை கொண்டு வந்துடணும், வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. கடைசியாக அவர் யூஸ் பண்ண வந்து ஆயுதம் தான் வந்து ட்ரம்ப் வந்து மோடி எனது நண்பர் அப்படின்ற அந்த வந்து இதை யூஸ் பண்ணலாம். திரும்பவும் அதேமாரி மோடி எனது நண்பர்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவரை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இந்த டைம் மோடி என்ன பண்ணிட்டாரு, அதுக்கெல்லாம் எந்த விஷயத்திலும் மசியலை. அவர் நாட்டோட நலன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த டைம் அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் இது ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் அவர் கம்முன்னு மல்லாக்கப்படுத்து கிடக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கே நல்லா தெரியும், இந்தியாவுக்குன்னு இல்லை உலக நாடுகள் எல்லாமே தெரியும். அவங்க வந்து இந்தியாவுக்கு டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டில் வந்து குழப்பங்களை உண்டு பண்ணுறது, அவங்களோட எதிரி நாடுகளுடைய பகையை மூட்டி அதில் வந்து குளிர் காய்ச்சி ஆயுதங்களை வைக்கிறது, இதை தான் காலங்காலமாக அமெரிக்கான்ற ஒரு நாடு பண்ணிகிட்டு இருக்குது. உலகத்தில் வந்து அமைதியின்மைக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கும் அங்கங்கெல்லாம் அமெரிக்கா வந்து நேரடியாகவோ மறைமுகமாக இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சீனா கூட தொடர்பை உண்டு பண்ணுறாங்க. இப்போ வந்து சீனா கூட வந்து தொடர்பை நம்ம உண்டு பண்ணுறதுனால சீனா வந்து ஒரு நம்பகத்தன்மையான நாடா அப்படின்னா கண்டிப்பாக சீனா வந்து ஒரு நம்பகமான நாடா அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிடையாது. ஏன்னா வந்து இந்தியாவோட வளர்ச்சியில் அதுக்கும் ஒரு கண் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை வந்து சீனா வந்து இந்தியா கூட நெருங்குற மாதிரி நெருங்கி அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டை கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதேமாரி என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி ஒரு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சைனாக்காரனுக்கு அதிகமாக வரி விதித்த உடனே நம்ம ஜனாதிபதிக்கு வந்து ஒரு கடிதம், ரகசிய கடிதம் வந்து ஜின்பிங் அனுப்புகிறாரு. அந்த ரகசிய கடிதத்தை என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து லீக் பண்ணிடுறாங்க. இப்போ லீக் பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சு, சைனா மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தாலும் நான் நெருங்கணும்னு நினச்சா கூட இந்தமாரி விஷயங்கள் என்ன இருக்கும், அமெரிக்கா அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு வந்துடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவை பற்றி அவ்வளோ விஷயங்களை எழுதி நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவை வந்து ஒன்றும் இல்லாத ஆக்கிடலாம் அப்படின்லாம் எழுதியிருக்கிற ஒரு பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காக்காரன் வந்து சைனாவை நம்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இது இந்தியாவோட எனது ராஜதந்திர மூவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவும் சைனாவும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அமெரிக்கா வந்து அதோகதி ஆகிடும், அவ்வளோதான், அமெரிக்கா வந்து ஒன்றும் இல்லாத போய்டும் அப்படின்றத. இருந்தாலும் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, சைனாவோட உறவு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எச்சரிக்கையாக அணுகுறாங்க. எந்தவித ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது, எந்தவித சிக்கலும் ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து அமெரிக்காவோட பாதிக்கப்பட்ட சந்தைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஈடுகட்டுறோம். அதேமாரி வந்து ரேரான மினரல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க சைனாக்காரங்க. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம். அதேமாரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அவங்களோட பொருட்களை இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் வந்து இந்தியா வந்து பேசி சுமூகமாக முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்தது 2 பேருக்கும் இடையான நேரடி விமான சேவை அதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த கல்வான் தாக்குதலுக்குனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 விமான சேவை நிறுவனம், அதாவது நேரடியான விமான சேவையை வந்து இது பண்ணனால ஓரளவு வந்து அந்த பொருளாதார இழப்புகள் அந்த இதெல்லாம் வரும்,
இழப்புகளை வந்து சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து எங்கெங்கெல்லாம் வெளியில் எழுந்த இழப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு சைனா வந்து ஒரு இதாக இது பண்ணுறாங்க. ஆனாலும் அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாக்கிரதையாக வந்து சைனா வந்து அணுகுறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வந்து ஃபோன் பண்ணதை எடுக்கலை இல்லையா, மோடி வந்து அவரோட ஃபோன் காலை எடுக்கலை. அதனால் வந்து திரும்பி அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஏன் அப்படின்னா வந்து அதாவது ஃபோன் பண்ணி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணதை வந்து எடுக்கலை, அவர் திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்றது நாங்கள் வந்து அதை ஒன்றும் பெருசாக மதிக்கலை அப்படின்றத விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டு அவருக்கு மிகப்பெரிய அவமானம் போயிடணும். ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பவும் தலைக்குப்புறம் வந்தாலும் மண் ஓட்டலை மீசையில் அப்படின்ட்டு அந்த வரி விதிப்பை அப்படியே வீசிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. யாராவது எதாவது மேஜிக் செய்ய மாட்டாங்களா, இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது வெளில வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது தெரியல, போக போக தான் தெரியும் அமெரிக்காவோட அணுகுமுறையை பொறுத்து. அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவோட அதாவது உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, எப்பயுமே யோசிப்பாங்க. அது ஏன்னா மிகப்பெரிய வல்லரசு, அதை எதிர்த்தோம்னா நம்மளோட நாட்டு மேலே பொருளாதாரத்தை வைப்பாங்க, நிறைய சிக்கலை உண்டு பண்ணுவாங்க, நம்மளோட ஆட்சிக்கே என்ன பண்ணிடுவாங்க, அதாவது ஒவ்வொரு அதிபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட உயிருக்கோ இல்லை வந்து அவங்களோட ஆட்சியை கவுக்கிறதுக்கோன்னு எல்லா முயற்சியும் அவங்க எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க, உள்நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இந்தியா வந்து சரியான மணியை கட்டி விட்டுடுச்சு. மணி கட்டினோடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆளாள் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு ஆளாகவே மதிக்காத அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு என்ன முக்கியமோ அதை ஒண்டி தான் செய்ய துணிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா தான் இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு துணிச்சலையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துச்சு அப்படின்ட்டு திரும்பவும் என்ன பண்ணலாம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அதனோட அடிப்படைகள் மூலமாக என்ன பண்ணலாம், மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையோ இல்லை ஒரு போரையோ நீண்ட கால போரையோ வந்து உண்டு பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணலாம், இந்த நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ இல்லை இந்த உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி நீண்ட கால போரை நடத்தி அதோட பொருளாதாரத்தை இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து சீரழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணுறதுக்கான எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி போகிற ஒரு பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, சீனா வந்து இதில் வந்து என்ட்ரு ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா இருக்கிற பட்சத்தில் இந்த டைம் சீனா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து அமெரிக்காவோட குறி இப்போ இந்தியாவாக இருக்கலாம், அடுத்தது கண்டிப்பாக சைனாவாக தான் இருக்கும். அதை வந்து சைனா வந்து மிக வந்து நிறைய விஷயங்களில் நிறைய காலங்களில் வந்து பார்த்துடுச்சு. அதனால் இந்த டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உள்ளார என்ட்ரு ஆகிறப்ப இவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. எக்ஸிட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து கண்டிப்பாக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அதில் வந்து இவங்க நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சைனாக்காரங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய ஆயுதங்களை, ஏவுகணைகளை, விமானங்கள்லாம் கொடுத்து உதவுனாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, எந்த ஒரு சிரமமும் இல்லாத எந்த ஒரு கட்டணமும் இல்லாத பயன்படுத்திக்கோங்க, ஆனால் இது எங்களோட இறையாண்மை, எங்களோட நாட்டோட ஒரு பகுதி அப்படின்ற ஒரு புரிதலோடு வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு வந்து ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா தைவானுக்கெல்லாம் பிரம்மோஸ் ஏவுகணை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவுறதுனால. ஆனால் அந்த சைனா வந்து தைவானை தன்னோட இணைக்கிறத விட்டுட்டு அமெரிக்கா விழுந்தது அப்படின்னா தனக்கும் வல்லரசு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதனால் அதை வந்து செகண்டரியாக வச்சுக்கிட்டு இந்தியாவோட சேர்ந்து என்ன பண்ணலாம், அமெரிக்காவை வீழ்த்தத்துக்கான அவங்க வந்து ஒரு திட்டத்தை வகுத்து அதை வீழ்த்திட்டு அதை ஒன்றுமில்லாதாக்கிட்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய வல்லரசுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் பார்ப்பாங்களே தவிர இனி வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் யாருமே வந்து தயாராக இல்லை. அடுத்தது வந்து இந்தியா தான் என்ன பண்ணாங்க, பிரிக் அப்படின்ற ஒரு கரன்சி, பிரிக் நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஒரு கரன்சியை வந்து அவங்க வந்து தனிப்பட்ட கரன்சியை வந்து அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக வந்து யூரோப்பியன் யூனியன்லாம் பண்ணாங்க இல்லைங்களா முன்னாடி, அதேமாரி வந்து பிரிக்குன்ற ஒரு அமைப்பும் வந்து தனியாக ஒரு கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவோட அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. விடன் இருந்தால் கூட அந்த உறவுன்றது இருந்துகிட்டு இருந்தது, நல்ல முறையில் தான் இருந்துகிட்டு இருந்தது, சில குழப்பங்கள் இருந்தாலும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக வந்து இந்தியாவை வந்து அவங்க எதிர்த்துட்டு இந்தியா மேலே இவ்வளோ தாக்குதல்லாம் பண்ண ஆரம்பித்தோடனே இனி அந்தமாரி ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்தியா வந்து தனித்து சுதந்திரமாக என்ன பண்ணிட்டாங்க, நீ என்னோட எதிரி தான் அப்படின்னு தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக எங்களுக்கு அகெயின்ஸ்டாக அமெரிக்கா பண்ணுறப்ப கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாகவும் நாங்களும் வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரிக் கரன்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து இந்தியா தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நட்புறவு இருந்ததுனால
இப்போ வந்து அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அமெரிக்க டாலரோட மதிப்பு வந்து வீழ்ந்துடும். அப்படி வீழறோட பட்சத்தில் அமெரிக்கா பொருளாதாரமே ஆட்டம் கண்டுடும். அமெரிக்கா பொருளாதாரம் ஆட்டம் கண்டதுன்னா, மெக்சிகோ அதுமாரி மிகப்பெரிய கலிஃபோர்னியா இதுமாரி ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப அதிகமான வருமானம் உள்ள அந்த மாகாணங்கள்லாம் கண்டிப்பாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போயே ஒரு 5, 6 மாகாணங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அந்த அமெரிக்காவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான இதெல்லாம் வந்து கண்டன குரல்கள்லாம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி அமெரிக்கா வந்து ஒரு 50 துண்டுகளாக உடஞ்சது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உலகத்தில் அமைதிகள்லாம் நிலவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அமைதியின்மை இருக்குதோ அங்கங்கெல்லாம் அமெரிக்காக்காரனோட கைவண்ணம் இருக்குது. அவனால தான் உலக அமைதியே வந்து சீரழிஞ்சுது. இந்த பக்கத்து நாடுகளில் வந்து சண்டை மூட்டி விட்டுட்டு அதில் வந்து குளிர் காயறது, தன்னோட ஒரு நாடையும் தன்னோட சந்தையாக பார்க்குறது, அங்கே சந்தைக்கு வந்து யாருமே ஒத்துழைக்காத பட்சத்தில் கலகத்தை உண்டு பண்ணி அந்த ஆட்சியை கலைக்கிறது, இந்தமாரி எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய சம்மட்டி அடி வந்து வருங்காலங்களில் இருக்குது. அமெரிக்கான்ற தேசம் உடைந்து போகிறதுக்கான நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரமே அது நடக்கும். அமெரிக்க டாலரும் வந்து வீழ்ந்து போயிடும். இதை வந்து மிக சீக்கிரமாக நடக்கட்டும் அப்படின்னு நம்ம எல்லாமே வேண்டிப்போம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.